நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஆமென். இந்த வாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள், குறிப்பா 12 இருந்து 26 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ಅಪೊಸ್ತಲರ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಿಂದ 26 ವಚನದವರೆಗೂ ಈ ದಿನ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ಎಷ್ಟು ಜನರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೀರಾ? ஆமென், ஆமென். இந்த பகுதி பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கி வந்தார் அப்படிங்கறத பத்தி பேசுறது இல்ல. இந்த பகுதி எப்படி ஒற்றுமை மாறுதலை உண்டாக்கும் என்று ரொம்ப அழுத்தமா பேசுகிற ஒரு பகுதியாய் இருக்கிறது. ಈ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಓದುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಯಾವ ರೀತಿ ಇಳಿದು ಬಂದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಜನರೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಐಕ್ಯದಿಂದ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ತೋರ್ಪಡಿಸುತ್ತದೆ. ஜனங்களோடு எப்படி ஒற்றுமையாய் இருந்தார்கள் என்று பார்க்க முடியும். எதற்காக அவர்கள் ஒற்றுமையாய் இருந்தார்கள், அவருடைய ஒற்றுமை எதை கொண்டு வந்தது என்ற ಕಾರ್ಯங்களை இன்னைக்கு நாம் கொஞ்ச நேரம் கவனிக்க போகிறோம். ಜನರೊಂದಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಅವರು ಒಟ್ಟಾಗಿ ಇದ್ದರು ಮತ್ತು ಜನರಿಗಾಗಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಎಂಬುದಾಗಿ, ಅವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நேத்து கரெக்டா 40 நாளா 50 நாளா பெந்தேகோஸ்தே என்னும் நாள், அது என்னைக்குன்னு தெரியல, 40 நாளோ 50 நாளோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து நேத்து என்ன நடந்துச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு சபைக்கு. ஏன்னா நாங்க அந்த சர்ச் மாதிரி, நாங்க இந்த சர்ச் மாதிரி எல்லாம் வந்து நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டிய குறைவான நிலையில நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். ஆதி சபை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபை, அவருடைய உயிர்த்தெழுதலினால் உருவாக்கப்பட்ட சபை எப்படி இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னொரு கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்லா கவனிக்கணும். இது இந்த ஆதி சபையை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆதி சபையோடு தொடர்பற்று இருக்கிறதுன்னு தெரியும். எப்படி ஆதி சபையோடு நம்மை நாம் தொடர்பு படுத்திக் கொண்டால் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ಮೊದಲನೇದಾಗಿ ಆದಿ ಸಭೆಯನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಮಾತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪುನರುತ್ಥಾನವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ಆದ್ದರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ ಆತನ ಒಂದು ಆದಿ ಸಭೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென். என்னுடைய ஆசை எல்லாம் இன்னொரு ஒரு சபையா 1000 கோடி சபைகள்ல இன்னொரு ஒரு சபையா நம்ம சபை இருக்க கூடாது. ஆமென். இயேசு அவருடைய உயிர்த்தெழுதலினாலே உருவாக்கின அந்த சபையினுடைய சுபாவங்களும் குணாதிசயங்களும் எண்ணங்களும் உணர்வுகளும் பேச்சுகளும் செயல்பாடுகளும் உறவுகளும் அதன்படி இருக்கணும். ஒரே வார்த்தை சொன்னா வசனத்தின்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு. ஆமென். நீங்க எதை வேணா எடுத்து பாருங்க, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். ஆமென். வசனத்தை புறக்கணிச்சிட்டு அல்லது வசனத்துக்கு சப்ஸ்டிடியூட்டா ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தவே இல்லை. வேற எதையுமே ஏற்படுத்தல. அபிஷேகத்தையும் ஏற்படுத்தல, அந்நிய பாஷையும் ஏற்படுத்தல, வரங்களை ஏற்படுத்தல, வல்லமைகளையும் ஏற்படுத்தல, கிருபைகளையும் ஏற்படுத்தல. எதையுமே வசனத்திற்கு கூட இருக்கிறதுக்கு அவர் ஏற்படுத்தல. வசனம் தனித்துவமானது, அது அவருடைய வார்த்தையா இருக்கிறது. ஆமென். அவரே நம்முடைய நமக்கு அவரை வெளிப்படுத்தி கொண்ட ஒரு காரியம் தான் வேத வசனம். ஆமென். அதுல குழப்பம் அடைஞ்சிட கூடாது. நான் அந்நிய பாஷை பேசுறதுனால நான் வந்து ஒரு வேற ரகம் அப்படிலாம் கிடையாது. நான் அந்நிய பாஷை, பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 13 அதிகாரமா, நீ அந்நிய பாஷை பேசினாலும்
வரங்களை உன்னிடத்திலிருந்து நீ வெளிப்படுத்தினாலும், பிசாசுகளை துரத்தினாலும் உன்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் நீ வெறும் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வெறும் ஒரு காலி பாத்திரம், டிஃபனை கீழே போட்டா என்ன சவுண்ட் வரும், அவ்வளவுதான் நீ அப்படின்னு வரும். ஆமென். சும்மா சத்தம் போடுற, அவ்வளவுதான். ஆமென். பவுல் சரி சொல்லியிருக்கேன், அப்புறம் சொல்றேன். ಸಾವಿರ ಸಭೆಗಳು ಇರುವಾಗ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಾರದು. ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನದೊಂದಿಗೆ ನಮ್ಮ ಸಭೆ ಇರಬೇಕು. ಯಾಕೆಂದರೆ ಆತನ ಗುಣವು, ಸ್ವಭಾವವು, ಆತನ ಚಿಂತೆ, ಆತನ ಯೋಚನೆ ಎಲ್ಲವೂ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿದೆ. ನಾವು 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 13ನೇ 1ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ನಾನಾ ಮನುಷ್ಯರ ಭಾಷೆಗಳನ್ನು, ದೇವದೂತರ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುವವನಾದರೂ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೆ ನಾದ ಕೊಡುವ ಕಂಚು, ಗಣಗಣಿಸುವ ತಾಳವು ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ, ಆ ರೀತಿಯಾದ ಸ್ವಭಾವ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ஆமென். எனக்கு நிறைய வசனம் மைண்ட்ல வருது, நான் டைவர்ட் ஆயிட்டு போயிடுவேன், எங்கேயாவது போயிடுவேன். அதனால இதுலயே நான் தங்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த சபை 120 பேர் கூடி வந்திருந்த அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆரம்பித்த சபை எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசை. ஆமென். 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 நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், ஐயோ அம்மான்னு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி பேசுறாங்க. வேற அந்நிய பாஷையே ஒரு மையப்படுத்தி. எதுக்கு அந்நிய பாஷை அங்க பேசுனாங்க தெரியுமா? சொல்றேன் பின்னாடி. ஏன் அவங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருந்தது, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு எப்படிப்பட்டதா இருந்தது, இதுதான் முக்கியம். இயேசுகிற ஒரு சபையினுடைய நோக்கமே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பொறுப்புள்ளவர்களாய் மாற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமென். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னு இல்ல, சபையில் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பொறுப்பு இருக்குங்க. அப்படியே அலட்சியமா இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாருன்னா, நான் உயிர் தெழுந்தேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல் அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை காண்பித்துக் கொள்ளுகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். என்ன பண்றாரு, நான் உயிர் தெழுந்துட்டேன்பா அப்படின்னு சீஷர்களுக்கு சொன்னா, மற்றவங்க வேற ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவினுடைய சடலத்தை யாரோ திருடிட்டு அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று போய் பரப்புரையை செய்கிறார்கள் என்று வேற ஒரு கூட்டம் எழும்பி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆமென். இவர்களும் இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆமென். போய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சார். என்ன பண்ணாருன்னா, பாரு, நான் தான் மரித்தேன், சொன்ன போலயே 3ஆவது நாள் உயிர் தெழுந்தேன். உன் நம்பிக்கை இல்லைன்னா என் கையை பாரு, என் விழாவை பாரு. அதுலயும் ஒருத்தன் யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. தோமா, அதெல்லாம் கிடையாது, நான் நம்ப மாட்டேன். ஐயாவே சொன்னாரா, நீயே சொல்ற? நான் நம்ப மாட்டேன், அவிசுவாசி, ரட்சிக்கவே படல. தாமஸ்க்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சொல்ல நான். ஆமென். சரிடா வா அப்படின்னு கூப்பிட்டு என் கையை பாரு, கையை வச்சு பாரு. கையை வச்ச உடனே அவன் என்ன தெரியுமா பண்றான்? ரிப்பென்ட் பண்றான். என்ன பண்றான்? மனம் கசந்து உடைஞ்சு போறான். கூடவே இருந்த ஆண்டவரை சந்தேகப்பட்டனே. ஆமென். ஒவ்வொரு முறை சந்தேகப்படும் பொழுதும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி மனம் கசந்து அழுகிறது. மனம் உடைந்து போய் அதை நினைத்து மனஸ்தாபப்படுகிறது. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படின்னா நீ மனஸ்தாபப்படல, இன்னும் கடினம் உள்ளவனா மாறி இன்னும் கீழேயே போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமை வரும். பரலோகத்திற்கு பாத்திரன் அல்ல. ஏன்? ஆண்டவர் காரணமாதான் ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையா நுணுக்கமா கவனமா எழுதி வச்சிருக்காரு. ஆமென். சும்மா இல்ல. சொல்லுங்க சிஸ்டர். ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ಜವಾಬ್ದಾರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ಈಗ ನಾವು ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವಾಗ ಇದು ಅಯ್ಯನ ಹೇಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. ಅಂತ ಮಾತು ಇರಬಾರದು. ಇಲ್ಲಿ ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 20ನೇ
ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಸತ್ತು ಹೂಳಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಸಂದೇಹಪಟ್ಟಂತಹ ಒಂದು ಶಿಷ್ಯರು ಇದ್ದನು. ತೋಮನ 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಾನು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಮೊಳೆಗಳಿಂದಾದ ಗಾಯವನ್ನು ನೋಡಿ ಆ ಮೊಳೆಯ ಗಾಯದಲ್ಲಿ ನನ್ನ ಬೆರಳನ್ನು ಇಟ್ಟು ಆತನ ಪಕ್ಕೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಾಕಿದ ಹೊರತು ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು ನಂಬುವುದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಬಾ ಬಂದು ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ. ಆ ರೀತಿ ಇರಬಾರದು, ನಾವು ನಂಬುವವರಾಗಿರಬೇಕು. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்தவர்களுக்கு சந்தேகம் வரலாம், சந்தேகத்திலேயே வாழக்கூடாது. ஆமென். ஆமென். குறைவுகள் வரலாம், குறைவிலேயே வாழக்கூடாது. ஆமென். குழப்பங்கள் வரலாம், குழப்பத்திலேயே வாழக்கூடாது. பாவம் கூட வரலாம், பாவத்திலேயே வாழக்கூடாது. ஏன்னா நாம் கிறிஸ்துவினாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உலகத்தில் உள்ள காரியங்கள் என்னோடு ஒட்டி உறவாடுவதற்கு அவர் அனுமதியை கொடுக்கல, அதற்காக அவர் ரத்தம் சிந்தல. ஆமென். முதல்ல என்ன பண்றாரு, தன்னை ஜீவனோடு எழும்பினவர் என்று காண்பித்துக் கொள்கிறார். நான் சொல்ற வசன வார்த்தைகள்லாம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 11க்குள்ள இருக்கும், நீங்க பார்த்துங்க. ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, தன்னை காண்பித்த பிறகு அவர் சொன்னபடியே செய்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்ற விசுவாசம் அவர்கள் பெற்ற பிறகு என்ன நடக்குதுன்னா, அவர் அவர்களுக்கு என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளா இருங்க. எங்க சாட்சிகளா இருங்க? எது வரைக்கும் சாட்சிகளா இருக்கணுமா? எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் உலகத்தின் கடைசி பரியந்தம். எனக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டிய தேவை இருக்கு. இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அப்படியே 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் உட்கார்ந்துக்கிறதுக்கு ஆண்டவர் சர்ச்சில் நம்மளை சேர்க்கல. ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நான் ரட்சிப்பு என்னும் கிருபையால் பெற்றுக்கொண்ட உடனே சாட்சிகளாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது இயேசுவினுடைய கட்டளை. இயேசுவே நேரடியா சொல்ற வார்த்தை இது. ஆமென். எப்படி சாட்சியா இருக்கணுமா? உலகத்துக்கெல்லாம் போய், அன்னைக்கு 12 பேர் இருந்தாங்க, கூட இன்னொரு ஒரு 108 பேரா என்னமோ இருந்தாங்க, 120 பேர் மொத்தம் அங்க சொல்றாரு. ஆனா ஆமென், அவர்கள் பயந்து இருந்ததுனாலே என்னுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவருடைய வார்த்தையை முழுமையா நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அவருடைய வார்த்தையினால் உறுதிப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆமென். டெய்லி இந்த ஆர்வம் இருக்கணும். டெய்லி அவருடைய கமாண்ட், கட்டளைய கை கொள்ளுகிற பொறுப்பு எனக்கு இருக்கு என்ற புரிதலும் ஆர்வமும் எனலே ಕಾಣಬಡ வேண்டும். ಕ್ರೈಸ್ತರಾದಂತವರಿಗೆ ಸಂದೇಹ ಇರುತ್ತದೆ, ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ, ಪಾಪ ಇರುತ್ತದೆ, ಕೊರತೆಗಳು ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗಬಾರದು. ಯಾಕಂದ್ರೆ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 1ರಿಂದ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 16 ವಚನಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ, ಮೊದಲನೇದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು. ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಪವಿತ್ರಾತ್ಮ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರಲು ನೀವು ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಯೂದಯ ಸಮಾರ್ಯ ಸೀಮೆಗಳಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಕಟ್ಟ ಕಡೆಯವರೆಗೂ ನನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು. ಅಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 12 ಶಿಷ್ಯರು ಮತ್ತು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಜನ, ಎಲ್ಲರೂ 120 ಜನರು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. ಭಯದಿಂದ ಇದ್ದವರಿಗೆ ತಾನು ತನ್ನ ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ನಮಗಿರಬೇಕು ಆತನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒழுங்கீனமாய் காரியங்களை செய்யவே மாட்டார். ஆமென். பாருங்க, இன்னைக்கு அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறதுக்கு அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அப்போஸ்தலர் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆரம்பித்து 26-27 வசனங்களை வாசிச்சா பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் சொல்றாரு. அப்புறம் 16ஆம் வசனம் 14, 25, 26, 27 குறித்து 7ல பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொல்றாரு. 16ஆம் வசனத்துல 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வந்து செய்ய போகிற காரியங்களை குறித்தும் அவர் தெளிவாய் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு
நடக்க போகிறதுக்கு, வரப்போகும் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபையை அவர்தான் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு உங்களை நீங்க எப்படி ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்க, அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க ஆயத்தப்பட வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட குழப்பம் இல்லை. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இப்படி தான் பண்ணுவார், இப்படி கூப்பிட்டு இப்படி தள்ளுறது, தீர்க்கதரிசனம் சொல்றது, அப்புறம் தேவையில்லாத வேலைகளை, வேதத்தில் இல்லாதவைகளை சொல்லும் இடங்களிலே இருப்பது ஆபத்து, இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன ஆயிரும் தெரியுமா? தீர்க்கதரிசனம் உடனே அந்த காலகட்டம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணன்னு தெரியாது, பின்மாற்றமா போயிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சுகம் சொன்ன உடனே ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது, பின்மாற்றமா போயிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் என்னைக்கும் எக்ஸ்பைரி ஆகுறது இல்ல. ஹல்லேலூயா. வசனத்துல உறுதிப்பட்டவர்கள் என்றைக்கும் ரெலவென்ட். ஆமென். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆராதனை வந்துச்சு, எங்க பார்த்தாலும் மேடைகள், எங்க போச்சு இன்னைக்கு? ஆமென். அதை பின்பற்றினவெல்லாம் பின்மாற்றமா போயிட்டான், ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான். எங்க போச்சு இன்னைக்கு? ஆனா வசனம் சொல்லி கொடுக்கிற சபையில ஒரு ரொம்ப ஆரவாரம், ரொம்ப ஆவெல்லாம் இருக்காது. ஆனா அதான் சொல்றேன் இல்லைங்களா, நிறை குடம் தழும்பாது, என்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ட்ரெண்டுக்காக மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் வேதத்தை நம்புகிற கிறிஸ்தவர்கள் இல்ல. இது ட்ரெண்ட் பிரதர். யூடியூப்ல 4th வந்திருக்கு, 2nd வந்திருக்கு, 3rd வந்திருக்கு. பரலோகத்துல எத்தனையாவதா இருக்கேன் நான்? இயேசுவினுடைய பார்வையில என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? இப்படியே நான் போயிட்டா மறுபடியும் டைவர்ட் ஆகுது. வேணாம். சோ அவருடைய கட்டளையை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என்ன அவருடைய கட்டளை? சாட்சிகளாய் இருங்க. ஆமென். சாட்சிகளாய் இருங்க. எப்படி சாட்சியா இருக்குது? உங்க பைபிளை வாசிங்க. வேதத்துல ஊழியர்களை குறித்து சாட்சிகளை சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் கொடுக்கிற சாட்சி இதே அதிகாரத்துல அப்படியே கீழே பாத்தீங்கன்னா 44ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் படி 2ஆம் அதிகாரத்துல இருந்து பேதுரு எழும்பி நின்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அந்த சாட்சியை நம்முடைய சாட்சியா மாற்றிக்கொள்ளலாம். ஆமென். என்னைக்குமே இது தடுமாற்றத்திற்குள்ள நம்மளை நடத்தாது. உறுதியான கற்பாறையின் மேல் நிற்க வைக்கிறது போல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் முடிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு புள்ளியாவதும் ஒரு கோடாவதும் நிறைவேறாமல் ஒளிந்தே போகாதாம். ஆமென். அவர் சொல்றார். அப்ப நான் கண்ணீர் பாஷையை பேசக்கூடாது, நல்லா பேசணும். ஆவில நிறைய கூடாதா? நல்லா நிறையணும். தீர்க்க தரிசனங்களை தேவன் உரைக்க சொன்னா உரைக்க கூடாதா? கண்டிப்பா உரைக்கணும். அதெல்லாம் நம்புறேன். சுகத்திற்காக ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க கூடாதா? நிச்சயமா ஜெபம் பண்ணணும். ஆமென். அதற்கு வேதம் ஒரு ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறது. அதன்படி நாம் இருக்க வேண்டும். உலகம் காட்டுகிற திசையில நாம் பயணிக்க கூடாது. வேதம் காட்டுகிற திசையிலே நாம் பயணிக்க வேண்டும். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ 26, 27 ನೋಡುತ್ತೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹೇಳುವಂತ ವಾಕ್ಯಗಳು, ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ಏನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅದೇ 16ನೇ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಈಗ ನಾವು ನೋಡುವುದಾದರೆ ಆತನಿಗೆ ನಾವು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ, ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಸತ್ಯವೇದ ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಅಳಿದು ಹೋಗುವವು, ಆದರೆ ನನ್ನ ಮಾತು ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಅದು ನೆರವೇರುವ ತನಕ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಆತನ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದ್ದು, ಅದು ಶಿಸ್ತಿನಿಂದ ಇರುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. 4ஆம் வசனம் வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நல்லா கவனிங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்றார். வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம். இல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு கவனிங்க. அவருடைய கட்டளை என்னது? நீங்கள்
எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் எவ்வளவு கிளீனா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தெளிவா. என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்க காத்திருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எருசலேமை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஆமென். ஏன் போகக்கூடாது? பிதா கிறிஸ்துவினுடைய காரியங்கள் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே தங்கும்படிக்கு அவர் இறங்கி வரப்போகிற அந்த மகத்துவமான செயலை நீங்க சாட்சிகளாய் கவனிப்பதற்கு எருசலேமிலேயே காத்திருக்கும். ஆமென். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த தருணத்தை கொடுக்கிறார். ஆமென். கேள்வி என்னன்னா, அவர் சொன்ன இடத்துல, அவர் சொன்ன விதத்தின்படியே நாம் காத்திருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது கழுகுகளை போல சிறகடித்து என்ன பண்ணுவாங்க? உயரை பறப்பார்கள். ஓடினாலும் இளைப்படையான், நடந்தாலும் சோர்வடையான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஆனா காத்திருத்தல் நிறைய பேருக்கு கஷ்டம். காத்திருக்கணும்னு ஆண்டவருடைய கட்டளை சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 1:5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದ ಕಾರಣ ನೀವು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ತಂದೆ ಮಾಡಿದಂತ, ನೀವು ನನ್ನಿಂದ ಕೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಕಾದುಕೊಂಡಿರಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ಯೆಶಾಯ 40:31ನೇ ವಚನ, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಹೇರುವರು, ಓಡಿ ದಣಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மூன்றாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வானத்திற்கு, அவர்கள் கண்காண வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆண்டவர் அவங்களை அனாதையா விட்டுட்டு போல, உனக்கு வேணுமா இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், அதன்படி நீ நடந்தா, என்னுடைய பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை நீ கை கொண்டா, உனக்கு வேண்டிய காரியங்கள் உனக்கு நடக்கும்னு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவர் திட்டங்களை வகுத்து கொடுத்துட்டு அவர்கள் கண்காண வானத்திற்கு அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்படியே அந்த மேகம் அவரை மூடிக்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು, ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವವರಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? 9ನೇ ವಚನ, ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿದ ಬಳಿಕ ಅವರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ ಆತನು ಏರಿಸಲ್ಪಟ್ಟನು, ಮೋಡವು ಆತನನ್ನು ಕವಿದುಕೊಂಡದರಿಂದ ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಮರೆಯಾದನು. இன்னொன்னு, அப்படியே 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பரலோகம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆமென். நீங்க இப்ப அண்ணாந்து பாக்குறீங்க, எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். எப்படி அவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். எதற்கு வருவாரு? வாசிக்கலாம். எதுக்கு வருவார்னு இப்போ நான் போகிற நாட்கள்ல நம்ம வாசிக்கலாம். 9ನೇ ವಚನ ಓದಿದ್ವಿ. ಈಗ 10-11ರಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ಅವರು ಹಾಗೆಯೇ ಆಕಾಶವನ್ನು ದೃಷ್ಟಿಸುತ್ತಿರುವಾಗ ಅಲ್ಲಿ ಪುರುಷರು ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಈ ಯೇಸು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಕಾಶದೊಳಗೆ ಹೋಗಿರುವುದನ್ನು ನೀವು ಕಂಡಿರೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರುವನು ಎಂದು ಪರಲೋಕವು ಆತನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே பரலோகம் தூதனை வைத்து நற்செய்தியை அறிவித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், மரித்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தூதர்கள் பரலோகத்திலிருந்து நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர் வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதும் நீங்க தனியா இருக்க போறதில்ல, எப்படி அவர் போறாரோ அப்படியே அவர் திரும்பி வருவாரு. இந்த முறை போறது எதுக்குன்னா நமக்காக இடத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் பரலோகம் போறாரு. அதை ஆயத்தப்படுத்தின பிறகு திரும்ப வராரு. எத்தனை முறை இங்க ஆயத்தம் 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 என்ற வார்த்தைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே அபியாசப்படுத்துறார் பாருங்க. நம்ம அதே போல ஆயத்தமா அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருப்பதற்காகவே அவர் முதல் சபையை ஸ்தாபித்தார்.
ஆமென். ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்பு உலகம் எதை கொடுக்கிறது என்பதிலே இல்லை. அவர் எப்ப வருவாரு, அவரை போல நான் எப்ப மாறுவேன், பரலோகத்துல அவரோட என்னைக்கு இந்த உலகத்தின் போராட்டங்கள் எல்லாம் இல்லாம அவர் கூடவே வாழ்வங்கிற எதிர்பார்ப்போட வாழ்வதற்கு அவரை விட்டுட்டு நம்ம இருக்க முடியாதுங்கிறத இங்க உறுதிப்படுத்துறார். ஆமென். அவர்தான் எல்லாம், அவராலே தான் எல்லாம், அவருக்குள்ளதான் எல்லாம், நாமும் அவருக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை ಆಂಡವರಿಗೆ ಉறுதிப்படுத்துறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಸಮಯದಲ್ಲಿ ದೂತರು ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. ಆತನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ ಮುನ್ನಲ್ಪಟ್ಟು ಆತನು ಎಬ್ಬಿಸುವಾಗ, ಆತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದುವಾಗ ದೂತರು ಶುಭವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿದರು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಆಕಾಶಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೂತರು ಹೇಳುತ್ತಾರೆ. ಹಾಗಾದರೆ ನಾವು ಆತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಲ್ಲ, ಆತನನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿರಬೇಕು, ಆತನೊಟ್ಟಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆமென். அந்த முதல் சபை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதற்கு சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிந்தார்களா, கீழ்ப்படியலையா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கீழ்ப்படிந்தா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதா இருக்கும். கீழ்ப்படியலன்னா ஆமென். ஆண்டவரே, ஒவ்வொரு பாஸ்டரா போயிட்டு ஆண்டவர் எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்காரு, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் குறி கேட்கறத தவிர கிறிஸ்தவனுக்கு வேற வேலையே எல்லாம் இருக்காது. ஆமென். தேவனுடைய சித்தம் என்ற வார்த்தையை எடுத்துட்டா கீழ்ப்படிதல் என்று பொருள். ஆமென். சித்தம் என்கிற வார்த்தை எடுத்துட்டா கீழ்ப்படிதல்ங்கிற பொருள். எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வரோம்? இயேசு கிறிஸ்து தான் அதற்கு உதாரணம். என்னுடைய சித்தம் இல்ல, பிதாவினுடைய சித்தத்தையே, பிதாவினுடைய விருப்பத்தை பூமியில் மரணம் வரைக்கும் ஆமென் கீழ்ப்படிந்தார், சித்தத்தை செய்தார், ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ನಾವು ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ಮೇಲೆ ಹೇಳಿರುವಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು, ಅವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಆತನ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಾವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಾಗ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವಿಧೇಯತೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ನನ್ನ ಚಿತ್ತವಲ್ಲ, ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನೇ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನನ್ನು ಮರಣದವರೆಗೂ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அவர்கள் அங்கே வந்த பிறகு மேல் வீட்டில் ஏறினார்கள். இங்க எல்லாரும் 14ஆம் வசனம் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஹalleluya. முதலாவது காரியம், இந்த மேல் வீட்டறை அல்லது முதல் இயேசு கிறிஸ்து சொன்ன கூடி வந்த அந்த இடம், அந்த சபை எப்படி இருந்தது அப்படின்னா விசுவாசத்தினால கட்டப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் கட்டப்பட்டவர்களாய் அல்லது ஒருமுகப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆமென். விசுவாசம் விசுவாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅವರು ಎನ್ನುವರೆಗಳ ತೋಪು ಎನಿಸಿಕೊಳ್ಳುವ ಗುಡ್ಡದಿಂದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದರು. ಆ ಗುಡ್ಡಕ್ಕೂ ಯೆರೂಸಲೇಮಿಗೂ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಷ್ಟು ದೂರ. ಹಾಗೆ 13ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ಅವರು ಬಂದು ತಾವು ಇರುತ್ತಿದ್ದ ಮೇಲಂತಸ್ತಿಗೆ ಹೋದರು. ಇವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದರು. ಕೆಲವರು ಮಂದಿ ಹೆಂಗಸರು, ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳು, ಆತನ ತಮ್ಮಂದಿರು ಅವರ ಸಂಗಡ ಇದ್ದರು. ಒಂದದಾಗಿ ನೋಡುವಾಗ ಆ ಮೇಲಂತಸ್ತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತದ್ದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தில் ஒற்றுமை உள்ளவர்களாய் இருந்தார்கள். நம்பிக்கைಯಲ್ಲಿ ಅವರು ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ஆமென். என்ன விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு?
இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்கிற விசுவாசத்தில் இயேசு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர், அதாவது பிதாவாகிய தேவனாலே நிறைவேறத்தக்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவர்கள் விசுவாசத்தோடு கூடி வந்து காத்திருந்தார்கள், ஒருமுகப்பட்டு காத்திருந்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸತ್ತು ಊಟಲ್ಪಟ್ಟು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ ಮತ್ತೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿರುವ ಮಾತು ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂದು ಅದನ್ನು ಅವರು ನಂಬಿಕೊಂಡಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? சர்ச்சுக்கு வரோம், போறோம், ஏதோ அப்படி இருக்கும். பாருங்க, முதல் சபை ஒற்றுமையை முக்கியப்படுத்தி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நேத்து ஒரு இடத்துல கோவத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கோவம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகிற தண்டனையாம். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கோவத்துல அப்படியே கோவத்துல நான் என் கோவத்தை காட்டுறேன் பாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கோவம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகிற மிகப்பெரிய தண்டனை. ஆமென். ஒருத்தன் கோபமாவே இருந்தான்னு வைங்களேன், கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தீங்கன்னா சரீரம் பாதிக்கப்படும். ஆமென். இவங்களை என்னால் மன்னிக்கவே முடியலங்க அப்படின்னு இருந்தா மனநல பாதிக்கப்படும். ஆமென். அப்படியே இருந்தா நேரா திக் ஸ்ட்ரைட் நேரடியா சிந்திக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யூதாஸ்க்கு இதுதான் நடந்துச்சு. அவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் மேசியாவாக ராஜாவாய் மாறிவிடுவார், அவருடைய நடத்துதல்ல அல்லது அவருடைய ராஜ்யத்தில் நானும் ஒரு பெரிய ஸ்தானத்தை என்ன பண்ணுவேன், ஒரு மந்திரியா அங்கீகரிப்பேன், அங்க இருப்பேன் அப்படின்னு நினைச்சான். அத கிடைக்கலன்னு கோபம் வந்துருச்சு அவனுக்கு. அவனால தாங்க முடியல, போய் காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமென். காட்டி கொடுத்த உடனே குற்ற மனசாட்சி வந்துருச்சு. கோபம் வந்தா மன்னிப்பு கேட்கலாம், அல்லது அந்த கோபத்தை விட்டு இறங்கலாம். மன்னிப்பு கேட்கல. ஆமென். திரும்ப போறான். ஐயா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்ல, உன் காசு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லல, உன் காசு எனக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்னு, வேதத்துல பார்க்கும்போது போன வாரம் கூட சொன்னோம், போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தாரு, இந்த ரெண்டு வார்த்தை தான் உபயோகப்படுத்தினார். ஒன்னு, போ இனி பாவம் செய்யாதே, உன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். அப்ப கோபமா இருந்தா இறங்கி வரணும், மன்னிப்பு கேட்கணும், மனஸ்தாபப்படணும், விடுதலை அடையணும். ஆமென். இல்லனா நானே எனக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். நானு இன்னொருத்துக்கு மேல கோபமா இருக்கிறதுனால அவங்க நாசமா போயிடுவாங்கலாம் கிடையாது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இங்க நான் தான் கூடி குறுக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு விடுதலை அடைய வேண்டிய தேவை இருக்கு பிரியமானவர்களே. ஆமென். இவன் விடுதலை அடைய முடியல, அவனை மரணத்திற்கு நேரா இந்த கோபம் கொண்டு போயிடுச்சு. ஆமென். ஆனால் பேதுரு தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்றான். பயங்கர கோபம், காதை வெட்டிட்டான். அவனால தாங்க முடியல, என்ன பண்ணா, காதை வெட்டினான். இயேசு கிறிஸ்து, தம்பி வேணாப்பா, எனக்கும் அதை விட அதிகமா வல்லமெல்லாம் இருக்கு. ஆண்டவர் அறியாதவர்களை இப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்கக்கூடாதுன்னு அங்கேயும் அற்புதம் செஞ்சு அவனுடைய காதை விட்டு வைக்கிறாரு. ஆமென். அவனுக்கு புரியல, இறங்கல. இந்த போர் சேவர்கள் புடிச்சிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்றது? ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த விஷயத்தை மறந்துட்டான். என்ன சொன்னாரு? தம்பி நீ தம்பி இல்ல, இயேசு கிறிஸ்துக்கு அண்ணன் அவரு. பேதுரு 3 முறை நீ என்ன பண்ணிடுவ, அதை விட்டுருவ. உலகத்துல அதை கவனிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு ரொம்ப என்ன சொல்றது, என்னால என்ன பண்ண, நான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா, ஆண்டவர் விட்டு வெளியே போயிட்டான். திரும்ப என்ன, அவனை ஆண்டவர் எங்க திரும்ப போய் பிடிச்சுன்னு வந்தாரு? அவனை அழைக்கும் போது எங்க பிடிச்சாரு? அங்கே தான் பிடிச்சாரு. ஆமென். நிறைய பேர் ஆண்டவருக்கு நிறைய செய்யணும்னு ஆசை, ஆனா ஆண்டவருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இல்ல. சொந்த விருப்பம் வெறுப்புகள், சொந்த இஷ்டத்திற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு?
கொஞ்சம் இறங்கி வா, கூல் ஆகும். ஆமென். கூல் ஆயிட்டு உட்காரு. ஃபர்ஸ்ட் அமர்ந்திருந்து நானே கர்த்தரிந்து அறிந்து கொள். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனமாற்றத்திற்கு அதுதான் முதல் படி. ஆமென். ஆர்வத்தை காட்டாத, அமர்ந்திருந்து கற்றுக்கொள். ஹல்லேலூயா. ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சதுங்களா? கோபம் நம்மள அதிகமா பாதிக்கும், மற்றவர்களை இல்லை. ஹல்லேலூயா. என்னால மன்னிக்கவே முடியல. ஆமென். போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் நான் பிரசங்கம் பண்ணேன். 2 செகண்ட் சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணேன். 2 பேர், ஒருத்தன் நிறைய கடன் வாங்கிட்டான், ஒருத்தன் கொஞ்சம் கடன் வாங்கிட்டான். இயேசு கிறிஸ்து 70 தடவை நீ மன்னிக்கணும்னு சொன்னாரு. அங்க நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா, யார் மன்னிக்கலையோ அவனை ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டார் அவனுடைய இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முக்கியமான ஜெபம் சிலுவையிலே தொங்கும் பொழுது, பிதாவே, முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். ஆமென். மன்னிக்கிறது ஒரு சிறந்த தேவனுடைய குணமாய் இருக்கிறது. தேவனுடைய குணமாய் இருக்கிறது. இது மற்றவர்களுக்கு பலனடைவதற்காக நாம் மன்னிக்கிறது இல்லை, நான் விடுவிக்கப்படுறதுக்காக நான் மன்னிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. எதுக்கு அங்கன்னு போய் இங்க வந்து எனக்கு தெரியல உண்மையாவே. ஆனா ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான மன்னிப்பற்ற தன்மை, விரோதம், வெறுப்பு, பகைமை, வன்கண், இதெல்லாம் காரணம். முதல் சபையை தேவன் எப்படி கட்டி அமைத்தார்னா, ஒற்றுமையாய் விசுவாசத்தில் கட்டி அமைத்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆದಿ ಸಭೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕಟ್ಟಿದರೆಂದರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಕಟ್ಟಿ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದರು. ಯೋಧನಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಜೊತೆ ಇರಬೇಕು, ಪ್ರಧಾನ ಸ್ಥಾನ ಸಿಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಡೆಸಿದನು. ಆದರೆ ಅದು ಸಿಗದೇ ಇರುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಹಿಡಿದುಕೊಟ್ಟನು. ಆತನು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ಹಣವನ್ನು ಈ ಹಣ ನನಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದನು. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದರು. ನೀನು ಇನ್ನು ಮುಂದೆ ಪಾಪ ಮಾಡಬೇಡ, ನಿನ್ನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ಪೇತ್ರನು ತಪ್ಪು ಮಾಡಿದನು, ಕೋಪದಿಂದ ಇದ್ದನು, ಕಿವಿಯನ್ನು ಕತ್ತರಿಸಿದನು. ಆದರೆ ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಸಹ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದರು. ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೋಪ ಬರುವುದಾದರೆ ಶರೀರವು ಬಾಧೆಗೊಳಗಾಗುತ್ತದೆ, ಮನಸ್ಸು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೂ ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಈ ಕೋಪವೇ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ನಾನೇ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 7 ಸಾರಿ ಅಲ್ಲ, 70 ಸಾರಿ ನೀನು ಕ್ಷಮಾಪಣೆ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುವಾಗ ಮೊದಲನೆಯ ಮಾತು ಹೇಳಿದರು, ತಂದೆಯೇ ಇವರನ್ನು ಕ್ಷಮಿಸು, ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಇವರಿಗೆ ಅರಿಯರು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕ್ಷಮಿಸುವವರಾಗಿರಬೇಕು. இந்த ஓமையை சொல்லும் பொழுது பெரிய கடன்பட்டவன் சின்ன கடன்பட்டவனை குறித்து இந்த ஓமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அந்த பகுதியை இயேசு கிறிஸ்துவே சொல்ற எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் வழி இவ்வாறா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆமென். பரலோகத்துக்கு நம்ம போனோம்னா இது முக்கியமான ஒரு வழி. ஹல்லேலூயா. முதல்ல அவங்க அவிசுவாசத்துல இல்ல, விசுவாசத்துல ஒருமுகப்பட்டு இருந்தார்கள். நான் சர்ச்சில் இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய சபை தரிசனம் அதுல நான் என்ன பண்ணியிருக்கணும்? சொந்த பிளான்ஸ் எல்லாம் தூக்கி தூர வச்சிடணும். ஆமென். ஐ ஹேவ் பிளான்ஸ், எனக்கு திட்டங்கள் இருக்கு. ஆமென். ஆனா அதெல்லாம் என்ன சொல்றதுங்க, வேலைக்கு ஆகாது. சபை திட்டம், தரிசனம், சபையினுடைய கோட்பாடுகள், சபையினுடைய ஒழுங்குகள் முக்கியம். எங்க பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு தரிசனம். என் பாஸ்டர் எங்க எடுக்கிறாரு? நைட் தூங்கும்போது வந்துச்சு. இல்ல வசனத்து வேதத்துல இருந்து எடுக்கிறார். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். தனித்தனியா நம்ம நிறைய காரியங்கள் செய்யலாம். அங்க கூடி வந்திருந்தவங்க எல்லாம் லீடர்ஸ். 120 பேர் யாரு? லீடர்ஸ். உலகம் முழுவதும் வந்திருந்தாங்க. பட் they obeyed, but they united, they submitted, humbled themselves, saw the work of the Holy Spirit.
தங்களை தாழ்த்தினார்கள், தங்கள் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தினார்கள், தங்களை அவர்கள் அர்ப்பணித்தார்கள், ஒன்றுபட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்க பார்க்க முடிஞ்சது. அப்ப ஒற்றுமை இல்லாத இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஆமென். ஒற்றுமைக்கு நாம் பாடுபடணும் அப்படின்னு கிடையாது. நான் ஒற்றுமையா இருக்கிறதுல நான் என்ன நினைச்சுக்கணும். ஆமென். ஒற்றுமைக்கு மாறானது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு இடையூறாய் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்காக காத்திருக்காங்க இவங்க? பெந்தேகோஸ்தே என்னும் நாளுக்கு என்ன பண்றாங்க? காத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், பரிசுத்த ஆவியானவர் தரணும். எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே எண்ணம் தான், பிதாவானவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஒரே எண்ணம் தான். ஆமென். இங்க சர்ச்சில் உட்கார்ந்துட்டு எத்தனை பேருக்கு வேற 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 எண்ணம் இருக்கு? ஆமென். எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார்? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா. Many are the plans of man, but God's plan prospers. அதான் வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய திட்டங்கள் அநேகமா இருக்கிறது, தேவனுடைய திட்டமே ஸ்தாபிக்கப்படும், நிறைவேறும். ஹல்லேலூயா. முதல் சபை சிந்தையில் விசுவாசத்தில் ஒருமுகப்பட்டது. ಮೊದಲನೇದಾಗಿ ಆದ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಜನರು ನಂಬಿಕೆಯಿಂದ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ 120 ಜನರು ಕೂಡಿ ಬಂದವರು ನಾಯಕರುಗಳಾಗಿದ್ದರು. ಅವರು ತಮ್ಮನ್ನು ತೆಗೆಸಿಕೊಂಡರು, ಅರ್ಪಿಸಿದರು, ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. ಆಗ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಇಳಿದು ಬರುವ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಆ ಪಂಚಶತಮ ದಿನವು ಅವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅವರೆಲ್ಲರೂ ಯಾಕೆ ಕಾದಿದ್ದರು? ಆತನ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರು. ಆತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವರೆಲ್ಲರೂ ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ ನಂಬಿಕೆ ಒಂದೇ மனசுள்ளவராகி காதுகொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர்கள் தரிசனத்திற்காக காத்திருந்தார், ஒருமுகப்படுத்தப்பட்டார்கள். தரிசனத்திற்காக, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்திற்காக, for the vision of Christ to be fulfilled, they united in vision. ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಅವರು ಯಾಕೆ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ, ಆತನು ಕೊಟ್ಟಿರುವ ದರ್ಶನಕ್ಕಾಗಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದ್ದರು. ஆமென். ஒற்றுமையா இல்லைன்னா தரிசனம் நிறைவேறாது. ஆமென். யார் தரிசனமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ஒற்றுமையா இல்லைன்னா தரிசனம் நிறைவேறாது. ஆமென். ஹல்லேலூயா. தரிசனத்திற்கு மாறாய் திட்டமிடுகிறது, சிந்திக்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் யாரு தரிசனத்துக்கு மாறா? பாஸ்டரா அவருக்கு ஒன்றும் தெரிய, வயசாயிடுச்சு, அந்த மாதிரி நான் வந்து ஓகே இது ஏன் டைம் நான் பிளான் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நான் தரிசனம் பிளான் பண்றேன்னா இல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனமா இதுவா இருக்கிறது, அதை நாங்கள் போதிக்கப்பட்டு கொள்ளுகிறோம், அதற்கு நாங்கள் உட்படுகிறோம் என்கிற ஒரு முகத்தில் நாங்கள் இணைகிறோமா என்று நாம் பார்க்கணும். அப்போஸ்தலர் 1:8 அன்னைக்கு கொடுத்த அதே ஒரு கமாண்ட் இன்னைக்கு நமக்கும் இருக்கு, ಮರೆತು ಬಿಡ ಬೇಡ. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 1:8 ಆ ಒಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಜ್ಞೆಯು ನಮಗೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ ಆ ದರ್ಶನವು ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಬೇಕಾದರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದಾದರೆ ಮಾತ್ರ ಆತನ ದರ್ಶನದೊಂದಿಗೆ ನಾವು ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿರಲು ಸಾಧ್ಯ. எப்படி பவுல் சொல்றார், அப்போஸ்தலர் நடபடிகள் 26:19 வாசிங்க. அப்போஸ்தலர் 26:19. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 26:19 ஆகையால் அகிர்ப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. உங்கள் சபை உலகத்திலே நம்மை ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக திட்டங்களை வைத்து சபை விசுவாசிகளை நாங்க வழிநடத்துறோமா, இல்ல அந்த பரலோக தரிசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஊழியர்கள் வழிநடத்துகிறார்களா என்று நீங்கள் சரிபார்க்க வேண்டும். ஆமென். உலக திட்டங்கள்
கலர் கலர் ட்ரெஸ் போட்டுக்க, இப்படிலாம் பண்ணா, கலர் கலர் லைட் வச்சா ஜனங்க நிறைய வருவாங்க. ஜனம் வராம்போது அது பிரச்சனை கிடையாது, அவன் பரலோகம் போகணும், அதான் நமக்கு தேவை. ஆமென். பவுல் சொல்றாரு, அவர் ஸ்தாபித்த சபையை கொரிந்து பட்டணத்துல இருந்து அவர் ஊழியத்தை செய்து எபேசா கொரிந்த தெருல ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது புடிச்சிட்டு வந்துட்டாங்க. புடிச்சிட்டு வந்து ராஜா முன்னாடி நிக்க வைக்கும்போது அவர் சொல்றாரு, ஐயா நீங்க 1008 காரியம் சொல்லலாம், ஆனா பரலோக தரிசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியாம இருக்க முடியாது. ஆமென். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக வேற மாதிரி இருந்திருக்கலாம். இயேசுவை நான் அறிந்த பிறகு நான் பரலோக தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நாம் ஒற்றுமையாய் தரிசனத்தில் உறுதிப்பட்டு நின்றால், ஆமென், உறுதிப்பட்டு நின்றால் தேவனுடைய மகிமையை அங்க காண முடியும், பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை அங்க காண முடியும், இல்லைன்னா முடியாது. ಅಗ್ರಿಪ್ಪ ರಾಜನೇ, ಪರಲೋಕದಿಂದ ನನಗೆ ಉಂಟಾದ ಆ ದರ್ಶನಕ್ಕೆ ನಾನು ಅವಿಧಿಯನಾಗದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳು ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ಬೇರೆಯಾಗಿತ್ತು. ಆದರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಆತನಿಗೆ ಉಂಟಾದ ದರ್ಶನವು ಬೇರೆಯಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படிதலிலே ஒற்றுமையாய் இருந்தார்கள். கீழ்ப்படுகிறதுல அவர்கள் ஒருமுகப்பட்டு இருந்தார்கள். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா, இந்த பூமியில நீங்களும் நானும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக ரட்சிக்கப்படல. ஆமென். ஒபீடியன்ட்டா இருக்கிறதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆமென். நான் பழுகி பெருகி பயங்கரமா ஆவோன் இருப்பன் இல்ல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கீழ்ப்படிதலிலே ஒருமுகப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, 10 நாள் இங்க காத்துரு சொன்னாரு, அவர்கள் பரலோக வார்த்தைக்கு கட்டுப்பட்டார்கள். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 120 பேர் கூடி வந்திருந்தாலும் ஒருத்தவங்களுடைய உள்ளம் கூட வேற யோசனையில இல்ல. ஆமென். அவர்கள் கீழ்ப்படிதலோடு வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். பரலோக தேவன் அவர்களை நிரப்பினார். ಮೂರನೇದಾಗಿ ಅವರು ವಿಧೇಯರಾಗಿರುವುದರಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. 120 ಜನರು ಕೂಡಿ ಬಂದಿದ್ದರು. ಎಲ್ಲರಿಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಚಿಂತನೆ ಇರಲಿಲ್ಲ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவிலே பேதுரு எழும்பி நின்று சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு, கவனிங்க, இவர்களை கூடி வர பண்ணினது எது? இயேசு என்னும் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா மற்ற காரியங்கள், நான் ஜான் பீட்டர் சர்ச்சுக்கு போறேன், நான் இது பண்றேன், நான் 10 இடத்துல ஊழியம் செய்யணும், 3 இடத்துல இதை பண்றேன், அது பண்ணி என்ன ஹீலிங் மீட்டிங் கூப்பிடுறேன், இதெல்லாம் போயிடும். ஆமென். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையில உறுதிப்பட்டு இயேசு என்னும் நாமத்தை எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்தி, இந்த இயேசு என்னும் நாமத்திற்கு பிறகு என்னை நான் ஒளித்துக் கொண்டால் பரலோக மகிமை என்னிலே வெளிப்படும். எல்லாம் வெளிப்படாது. ஹல்லேலூயா. அப்ப வேற ஒண்ணு வெளிப்படணுமே, சுயம் வெளிப்படும், உலகம் வெளிப்படும். அது ஒரு கட்ட வரைக்கும் நம்மளை உயர்த்தும். ஆனா அதற்கு பிறகு என்ன என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது, பின்மாற்றத்துக்கு போயிடும். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய நடத்தல் மட்டுமே நம்மள பரலோகம் வரைக்கும் கொண்டு போறதற்கு வழி வகுத்திருக்கிறது. 15ನೇ ವಚನ. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸುಮಾರು 120 ಮಂದಿ ಸಹೋದರರು ಕೂಡಿ ಬಂದಿರಲಾಗಿ ಪೇತ್ರ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತಿಗಂದನು, ಸಹೋದರರೇ, ಯೇಸುವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡವರಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ. ಹಾಗಾದರೆ ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕುರಿತು ಆ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದರು. ವಿಧೇಯರಾಗಿರುವುದರಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸುಳ್ಳವರು, ಮಾತಿನಲ್ಲಿ ದೃಢವಾಗಿದ್ದರು. ஆமென், ஆமென். இந்த 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் முடிச்சிருவேன். காணிக்கை எடுத்துட்டோமா? அதெல்லாம் நமக்கு
அவருடைய வார்த்தை ரொம்ப தேவையா இருக்கு. ஓகே, மறுபடியும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:14 வசனத்துல சொல்றாரு, அவர்கள் ஜெபத்துல ஒருமுகப்பட்டு இருந்தார்கள். ஆமென். 10 நாளும் இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 10 நாள் ஒரே இடத்துல இருந்தாங்க. அவங்களுடைய ஜெபம் என்னவா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு காரியம் மட்டும்தான் அவருடைய ஜெபமா இருந்தது. 120ல வேற வேற யோசனையே இல்லை. ஆமென். ஒரே எண்ணமுடையவர்களாய் ஜெபத்திலே அவர் ஒருமுகப்பட்டு தரித்திருந்தார்கள். 14ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ, ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿರತರಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ 10 ದಿನ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿದರು. ಅವರ ಯೋಚನೆ ಏನಾಗಿತ್ತಂದ್ರೆ, ಆತನು ಕೊಡುವ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬ ಬಯಕೆ ಅವರಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருத்தவங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಚನ. இப்பொழுதும் கர்த்தாவே, பேதுருவையும் யோவானையும் புடிச்சு போயிட்டாங்க. புடிச்சிட்டு போயிட்டு நிறைய அறிஞர்கள் மத்தியில, ஞானிகள் மத்தியில நிப்பாட்டி நிறைய காரியங்களை கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க கேட்ட பிறகு ஏரோதுக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக எல்லாம் பேசி எல்லா காரியங்களையும் நடந்த பிறகு இப்ப பரிசுத்த ஆவியானுடைய பெலனை அவர்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. பெலனை பெற்றவர்கள் என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஜெபம் பண்ற, ஒற்றுமையா இருந்து ஜெபம் பண்றவங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். ஆமென். நான் நல்லா ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஜெபம் பண்ணா அங்க ஆண்டவருடைய கிரியை நடக்காது. ஆமென். எனக்குள்ளே வெள்ளம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டா அங்க இருக்காது. ஆமென். எப்பவுமே சொல்ற சீக்ரெட் பாருங்க, இயேசுவை முன்னிறுத்தி அவருடைய வழி நடத்துதலின்படி நான் என்னை கீழ்ப்படுத்தி கொண்டு அவருடைய நடத்துதல் அவரை காண்பித்தன்னா தேவ மகிமை காணப்படும். பரிசுத்த ஆவியானவரை முன்னிறுத்தி அவருடைய நடத்துதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன்னா தேவனுடைய மகிமை அந்த இடத்துல காணப்படும். ஹல்லேலூயா. நான் அல்ல, பவுல் சொல்றாருல, இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னில். சிறந்த படிப்பாளி, ஞானத்தில் சிறந்தவன். அவனுக்கு இதுதான் தெரியல, ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்றான், நான் இல்ல, என்னை பத்தி பேசாதீங்க, என்னை பத்தி சொல்லாதீங்க, நான் கிடையாது, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். ஆமென். அவர்கள் ஜெபம் பண்ண தொடங்கின பொழுது அந்த இடம் அசைந்தது. வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, இது ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். என்ன பண்ணாங்க? அங்க அப்படியே ஹீலிங் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிரல, ப்ராஃபட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிரல, வேத வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்காருன்னா, ஆமென், வசனத்தை தெளிவா பிரசங்கிக்கிறதுக்கு. ஆமென். கவா தம்பி அப்படின்னு உன் ஃபேஸ்புக் அப்படியே பின்னாடி நான் எல்லாத்தையும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் உன் ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும். நம்ம சும்மா இல்லாமல் ஃபோட்டோங்கிற எடுத்து போடுறது. புது கார் வாங்கினேன், புதுசாக குழந்தை பிறந்துச்சு, புது ட்ரெஸ் வாங்கினேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஊழியம் அப்படி தான் நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? புதுசாக கலெக்ட் பண்ணி, தம்பிங்கவா போன வாரத்தில் நீ ஒரு கார் வாங்கியிருப்பியாமே, அவன் ஆன வாயை பார்க்குவாங்க, எல்லா கரங்களை தட்டி அப்படின்னு. எவ்வளோ கேவலம்! ஆண்டவருடைய நாமத்தை வீண்ல வழங்குறது இதுதான். ஆமென். இதை விட வெளிப்படையான சபை ஜனங்க கண் விழிச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இவர்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சா? தைரியமா வசனத்தை பேசுறதுக்கு ஆண்டவர் அவங்களை உறுதிப்படுத்தினார். யார் முன்னாடி? ராஜாக்கள் முன்னாடி. அங்க இவர்களை பிரபலப்படுத்தி கொள்ளல, தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தொடர்ந்து என்ன வருது? வாசிங்க. விசுவாசியாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும். எப்படி இது நடந்துச்சு? ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராய் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று
இதை விட தெளிவா வேற எந்த வசனம் சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. சபை தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறதான இடம், மனிதனை வெளிப்படுத்துகிறதான இடம் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சபை ಮನುಷ್ಯರನ್ನು ಕುರಿತು ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡು ತನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ, ದೇವಾದಿ ದೇವರನ್ನು ಅಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿಪಡಿಸಬೇಕು, ಆತನನ್ನು ನಾವು ಹೊಗಳಬೇಕು ಎಂಬುದೇ ಕಾರಣವಾಗಿದೆ. ಯೇಸುವನ್ನು ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಬೇಕು. ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವರು ಕೂಡಿದ ಸ್ಥಳವು ನಡುಗಿತು. ಅವರೆಲ್ಲರೂ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳುವವರಾದರು. ನಂಬಿದ ಮಂಡಳಿಯವರ ಹೃದಯವು ಪ್ರಾಣವು ಒಂದೇ ಆಗಿತ್ತು. ಇದಲ್ಲದೆ ಒಬ್ಬನಾದರೂ ತನಗಿದ್ದ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಯಾವುದೊಂದನ್ನು ಸ್ವಂತವಾದದೆಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಉದುವಾಗಿ ಇತ್ತು. ஆமென். ஆமென். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆமென். இதுதான் சர்ச்சில் வந்தா ஒரு மாதிரி, வெளியே இருந்தா ஒரு மாதிரி. இல்ல இல்ல இல்ல, இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. எங்க எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரின் எல்லா, நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை நான் சொன்ன பாருங்க, 14 அதிகாரம் 27 28 வசனங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வரும்போது எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரோ அங்கெல்லாம் இம்மீடியட்டா வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து அவரோடே கூட சேர்த்து சொல்லுவார். ஆமென். இங்கேயும் அதுதான் சொல்றாரு. அவர்களை நிரப்பின பொழுது வேதத்தை அவர்கள் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். சொந்த வார்த்தையை பேசல, சொந்த விளம்பரத்தை நாடல. ஆமென். சொந்த விளம்பரத்தை நாடல, தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அந்த இடத்துல அற்புத அடையாளம் அப்புறம் நடந்துச்சு. ஆனா அது அவங்களுக்கு முக்கியம் இல்ல, தேவனுடைய வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய பேர் அங்க விசுவாசிச்சாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆமென். நிறைய பேர் விசுவாசித்தார்கள். ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம எல்லாம் வேதத்திற்கு மாணவர்களாய் மாறிவிட வேண்டும். பைபிள் அவ்வளோ பெருசாக அத்தியாயம் படிக்கிறது அப்படிலாம் நினைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இது வாழ்வா சாவா பிரச்சனை. நான் பரலோகம் போவனா இல்லையாங்கிற பிரச்சனை. வசனம் மட்டும் தான் எனக்கு பரலோகத்துக்கு வழி காட்டுது, வேற எதுவுமே காட்டுறது இல்ல. ஆமென். ஒருத்தவங்க சொன்னா அது என் பைபிள் எனக்கு அவங்க சொல்றத என் வேதம் சொல்றத கரெக்டாங்கிற தெளிவு எனக்கு வரணும். நான் தெளிவடைய வேண்டிய தேவை இருக்கு. ஆமென். நம்ம பிள்ளைங்க வளர்ற காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? எத்தனை ஜெண்டர் இருக்கு, ஆண் பெண், எத்தனை பாலினம் இருக்கு உலகத்துல? எத்தனை இருக்கு நினைக்கிறீங்க? எத்தனை இருக்கு? ஆண் பெண், அப்புறம் இப்போ ஒரு 5-6 வந்துருச்சு. எத்தனை இருக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்க என்ன மாதிரி காலகட்டத்தில் வளர்றாங்க தெரியுமா? 72 பாலினங்கள் இருக்கு. ஆண் பெண் மாதிரி 72 பாலினங்கள். ஆமென். வசனத்தை நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கலனா எப்படி இது சரி இது சரியில்லைன்னு அவன் தெரிஞ்சு அவன் ஆண்டவருக்காக வாழ்வான்? நமக்கே நிறைய தெரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம பிள்ளைங்க, வளர்ந்து வருகிற பிள்ளைங்க இது சரி இது சரியில்லைன்னு தெரிஞ்சு வாழ்வான்? ஆமென். அதுக்காக தான் நானும் நிறைய அன்னை பாஷெல்லாம் பேசி தீர்க்க தரிசனம் சொன்ன ஆளுதான். இப்பயும் ஆண்டவர் சொன்னா சொல்லுன்னு சொன்னா சொல்லுவேன். ஆனா அது வசனத்தை கொஞ்சம் அப்படியே புரட்டி பார்ப்பேன். ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கா, வசனத்தின்படி ஆதாரம் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். எல்லாம் பண்ண ஆளுங்க தான். வேத வசனத்தை விட சிறந்தது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆமென். மனுஷ கைகளினாலே வருகிற பிரயாசத்தினால் தேவனுடைய மகிமை கிடையாது. அவருடைய வார்த்தையால் அவர் ஏற்கனவே ஸ்தாபித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள் தான் நம்மளை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். So better prepare yourself to read God's word. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு உங்களை கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. ನಾವು ಪಡುವ ಪ್ರಯಾಸದಿಂದ ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆತನನ್ನು ದರ್ಶಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ನಿರತರಾಗಿರುತ್ತಾರೋ ಅಂತವರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನೊಂದಿಗೆ ಇರಲು ಸಾಧ್ಯ. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಯಾವ ರೀತಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೋ ಆ ರೀತಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಬೋಧಿಸುವುದಕ್ಕೂ ನಾವು ಧೈರ್ಯವಂತರಾಗಿ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಾಗಿರಬೇಕು. ஆமென். ஆமென். இதெல்லாம் ஒரே மனசா இருக்கும் பொழுது நடந்துச்சு, ஒரே எண்ணத்தோடு இருக்கும் பொழுது நடந்துச்சு, வேற வேற எண்ணத்துல இருக்கும் பொழுது நடக்கல. ஆமென். இதெல்லாம் ஒற்றுமையை குறித்து பேசாம பரிசுத்த ஆவியானவர் வந்தார், ட்ரம்மாடுறா
அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய மாட்டார். எந்த பைபிள்ல இருக்கு அந்த மாதிரி? அதனால தான் நம்ம எல்லாரும் சிரிக்கிறோம். சினிமா பிலிம்ல எல்லாம் வந்து வச்சிடறான் பரிசுத்த ஆவியானவர் மாதிரி கை தட்டுற மாதிரி உருண்டுற மாதிரிலாம். எனக்கு அழ வருது. அந்த அவ்வளவு கேவலமா நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டோம். வேதம் சொல்லாத ஒரு காரியத்தை உலகத்திற்கு இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம காண்பித்து வைத்திருக்கிறதுடைய விளைவு உலகம் நம்மளை கேலி பண்ணுது. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வேதம் சொல்லாதத பைபிள் சொல்லுது. அவருடைய வார்த்தைய நம்முடைய சொந்த ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கு, எதையும் சேர்க்கவும் கூடாதான், எதையும் இருக்கிற மாதிரி சொல்லணுமா. ஆமென். இதுல பிரபலம் வராம இருக்கலாம் பரவாயில்ல, பெரிய ஆள் ஆகாம இருக்கலாம் பரவாயில்ல, ஆனா பரலோகத்துல நிச்சயிக்கப்பட்ட இடம் இருக்கு. ஆமென். அதுக்காக தான் நம்ம வாழறோம். ஹல்லேலூயா. கடைசி அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து 25 வரைக்கும். நேரம் இல்லை, நான் சொல்லிடுறேன். யூதாஸ் செத்து போயிட்டான். இன்னொருத்தவன அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. மத்தாயாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மத்தாயாஸ் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒருமுகப்பட்ட டிசிஷன் என்ன சொல்லுவாங்க, தீர்மானமாக மத்தாயாஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஆனா எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்னு 21 இருந்து 25 வரைக்கும் வாசிங்க. 21ರಿಂದ 25 ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ, ಯೂದಾಸನು ಹೊರಟು ಹೋದ ನಂತರ ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள். கவனிங்க, இந்த மத்தாயாஸ் ஊழியத்துக்கு எப்படி ஆயத்தப்படுத்தப்படுறான் பாருங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நாள்ல இருந்து கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் இருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து. இந்த மத்தியாசுக்கு அடையாளம் இல்லை. இந்த 12 சீஷர்கள் எனக்கு வந்து இது கொடுத்தாங்களா அது கொடுத்தாங்களா, இங்க ஒருத்தங்கிறான் எதுவுமே இல்லாம இயேசு கூடவே இருந்தான், 12 சீஷர்களோடயே சுத்திட்டு இருந்தான். எனக்கு இது பண்ணல, எனக்கு அது பண்ணல, என்னை முக்கியத்துவப்படுத்தல. ஆமென். இந்த மத்தேயாஸ் பாருங்க. ஆமென். இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த இதுதான் கிரைட்டீரியா ஃபார் becoming a minister of God. ஊழியத்திற்கு உருவாவதற்கு இதுதான் அடிப்படை. ஆமென். நல்லா ஜெபம் பண்ணிறது இல்ல, நல்லா பைபிள் படிச்சிறது இல்ல, ஆமென், நல்லா பாட்டு நடத்திறது இல்ல, ஆண்டவர் கூடவே இருக்கணும். அது சாட்சியா எல்லா விசுவாசிகளும் அங்கீகரிக்கிற ஒரு நபரா இருக்கணும். நானே போய் சொல்லக்கூடாது, எனக்கு ஜெபம் கொடுக்கறதில்ல, நீ போய் சொல்லு. ஆமென். இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து மரித்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வரைக்கும் கூடவே இருந்தான். எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். ஆனா அங்கீகாரம் இல்ல, பேர் இல்ல, சைலண்டா கூட இருந்தான், விட்டுட்டு போல. ஆமென். இந்த எல்லா 12 சீஷர்களுடைய மனமும் ஒருமுகமா இருந்த அதே மனநிலையோட இவனும் இருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி அந்த 2 பேரை செலக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. வாசிங்க. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன், ஜெபத்தை பாருங்க, எல்லாருடைய இதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தார். தேவரீர் தெரிந்து கொள்ள வசனம் வந்து பொய் சொல்லாது. ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் இல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் சிலரை இங்கேயும் அவர் தான் செலக்ட் பண்றாரு. இங்க பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனமாவது 25
4 அந்த 21 இருந்து வாசிக்கும் போது சொல்லுது, தேவரே நீர் தெரிந்து கொண்டவரை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவர் தாங்க ஊழியர்களை ஏற்படுத்துறது. அப்ப தாங்களே தங்களை ஊழியர்கள் என்று ஏற்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு ஆபத்தானவர்கள். ஆமென். ஆண்டவர் தான் ஏற்படுத்தணும். பைபிள் போய் சொல்லுதா? உங்க கையில் தானே வச்சிருக்கீங்க, வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து ஏன் சீட்டு போட்டாங்கன்னா, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரல, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வரல, கொடுக்கப்படல அவங்களுக்கு. அதனால பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எண்ணாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, ஊழியத்தில் ஆலயத்தில் பணி செய்வதற்கு யார் சரியானவர்கள் என்று சீட்டு போட்டு அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதே முறைமையை தான் இங்க அவங்க பயன்படுத்துறாங்க. ஆமென். இன்னைக்கு கிஷோர் நல்லா வீடியோ எடுக்கிறான், அவனை ஒரு ஊழியக்காரன் ஆக்கி விட்டுறலாம். ஆமென். எனக்கு அது ஆசை, ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். ஆமென். எல்லாரும் சொல்லலாம், சபையில பாஸ்டருக்கு கூட அந்த விருப்பம் இருக்கலாம், ஆனால் தேவன் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறாரா என்ற தெளிவு வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு இன்னைக்கு நிறைய புது விஷயம் நான் கத்துக்கிட்டோம் சொல்றீங்க? ஆமென். எல்லாம் ஒரு மனெல்லாம் வராது. ஆமென். ஆண்டவர் ஒரு அழகான ஒரு முறைமையை வச்சிருக்காரு. இந்த முறைமைக்கு இதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. ஏன் சர்ச்சில் எவ்வளவு பிரச்சனை? அவர் முறைமை வேற, நம்ம பிளான்ஸ் வேற. அவருடைய திட்டம் ஒண்ணு, நம்ம செயல்பாடு ஒண்ணு. அவருடைய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கைக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் ஒண்ணு, நாமளே நம்முடைய வாழ்க்கைக்காக வகுத்து கொள்ளுகிற திட்டம் ஒண்ணு. இதனாலதான் தேவனுடையதும் மாம்சத்துக்குரியதும் இதுக்கெல்லாம் போராடிட்டே இருக்கு. இதனால்தான் வருத்தம்னா மாம்சம் மேற்கொண்டுகிட்டே இருக்கு, ஆவி குறைஞ்சிக்கிட்டே. எதை நம்ம அதிகமா சாப்பாடு போட்டு வளர்க்குறோமோ அத்தனை பெருசாகும். சுயத்துக்கு சோறு போட்டு வளர்த்தா சுயம் தான் பெருசாகும். ஆமென். நான் தான் நீ தான் சோறு போட்டு வளர்த்தா அதுதான் பெருசாகும். எப்படி தேவனுடைய வசனம் வெளிப்படும்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனதிற்குள்ளே வரும்போது வெளிப்படும். ஆமென். கண்களை மூடி கர்த்தர், இன்னும் நிறைய இருக்கு, நேரம் இல்லை, கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். அப்ப பாருங்க, நம்முடைய ஆசை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபையில் பிள்ளைகள் எப்படி செயல்பாட்டில் அவருடைய விருப்பத்தின்படியே இருந்தார்களோ நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக்கிறோம். எல்லாம் எழுதி நிற்கலாம், கண்களை மூடி.